ஐயா கருணாநிதி அவர்கள் காலம் தொட்டேவும் நம்ம கழகத்துக்காரங்களுக்கும் கரண்ட்டுக்கும் ஆகவே செய்யாது. ஐயா கலைஞர் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு வீடு கலர் டிவி தருவேன் அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலே சொன்ன மாதிரி எல்லா வீட்டுக்கும் கலர் டிவி கொடுத்தாரு. ஆனா என்ன, கரண்ட தான் கட் பண்ணிட்டாரு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட தோராயமா 5 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் வரைக்கும் அந்த காலத்துல கரண்ட் கட்டு, வரலாறு காணாத கரண்ட் கட்டு அப்படின்னு பேப்பர்ல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கரண்ட் கட்டுக்கு மக்கள் கொடுத்த பரிசு அடுத்த தேர்தலில் திமுகவுக்கு வரலாறு காணாத தோல்வி. ஐயா முதல்வரே, இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். கரண்ட் மேல கையை வச்சா சாக்கு அடிக்க தான் செய்யும். அப்புறம் அம்பானி அவன் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அதனால போன் பில்லை ஏத்துனியா அப்படின்னு புறணி பேசிக்கிருந்தீங்களே, இப்போ எதுக்கு கரண்ட் பில்லை இவங்க ஏத்துனாங்க? எதுவும் சபரீசனுக்கு பிறந்த நாள் வருது அதனால கரண்ட் பில்லை ஏற்றி அதில் கல்லா கட்டலான்னு பார்த்தாங்களா அப்படின்னு தெரியல. இன்னொன்று, செந்தில் பாலாஜி வசம் இருந்த 2 துறையில பில்லை ஏற்றிக்கிட்டே இருக்கான். ஒன்று மின்சாரத்துறை, இன்னொன்று மதுவிலக்குத்துறை. ஒருவேளை செந்தில் பாலாஜி கொடுத்த அளவுக்கு கமிஷனை கோபாலபுரத்துக்கு கொடுக்க முடியாததுனால பில்லை ஏற்றி கலெக்ட் பண்ணுறாங்களா என்னான்னு தெரியலை.